எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசீதா குமரன். ஆக்சுவலி எனக்கு பிரசீதா அப்படின்னு சொல்கிறத விட மிஸ்டர் பிபிஜி குமரன், அதாவது பிரசீதா குமரன் அப்படிங்கிற பேரை சொல்லணுன்னு தான் நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா எல்லா பெண்களுமே அப்படி தான் நினைப்பாங்க. தான் அப்பாவுக்கு அப்புறமா அப்பாவா, அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக எல்லாமா பார்த்துக்கிறது என்னுடைய கணவன். என் கணவன் அப்படி தான் எனக்கு இருந்திருக்காரு. ஸோ அவர் பேர் எனக்கு போட்டுக்கிறதுல எந்த வருத்தமும் எதுவுமே கிடையாது. அவரை நான் கல்யாணம் பண்ணதுக்காகவும், அவர் கூட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்காகவும், இதுக்கப்புறமும் அவர் பேரை நான் எப்போவுமே யூஸ் பண்ண போகிறேன். அது நல்ல பேர், எனக்கு பிடிச்ச பேர், அதனால் நான் அதை போடுறேன், பேசுகிறேன். எனக்கு அதை பற்றி எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் பிபிஜி குமரன் அப்படின்னா அவர் உங்கள் எல்லாருக்கும் ரவுடின்னு சொல்லிட்டு ஏதாவது அவருக்கு யாரையாவது கொலை பண்ணியிருக்காரா, இல்லை யாரையாவது என்ன பண்ணியிருக்காரு, யார் கூடயே கெடுத்திருக்காரு சொல்லுங்கள். எதுக்கு ரவுடின்னு சில மீடியாவில் நான் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி போடாதீங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ பத்திரிகைகள் இருக்குது, எவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் சொந்த வீடு கூட கட்டாமல் வாடகை வீட்டில் இருந்து இறந்து போன ரிப்போர்ட்டர்ஸ் என்னோடய சொந்தக்காரங்களே இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் நேர்மையாக யார்கிட்டையும் எந்த லஞ்சமும் வாங்காமல் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே சேர்க்குற ப்ரைவேட் இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில சேனலில் லைக் நியூஸில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நேர்மையாக உண்மையான நியூஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்னமும் சில பத்திரிகைகள் நேர்மையாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் ரவுடின்னு போடுறீங்க? இப்போ ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் இல்லை தன்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை போது ஒருத்தர் போய் சண்டை போட்டால் அவனை ரவுடி ஆக்கிடுவீங்களா நீங்கள்? நான் என் கணவருடைய எல்லா கதைகளும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லிட்டேன். சொல்லியும் மறுபடியும் சில மீடியாவில் இப்போ 2 நாளாக இப்போ தான் பிரியாணி ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரியாணி ரிலேட்டடாக வர எல்லா இஷ்யூமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு இஷ்யூ வந்தது. அந்த வீடியோவில் அது சம்மந்தப்பட்டவங்களோட இனிஷியல் போட்டு அதை மட்டும் போட்டுட்டு போயிருக்கலாம். தேவையில்லாமல் என் ஹஸ்பண்டை கொண்டு அதில் இந்த மாதிரி இந்த ரவுடி ஸ்ரீபெரும்புத்தூரை இது பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா? அவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தா அவரையே செத்துருக்கணும், சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் நேர்மையாக இருந்ததுக்காகவும் அவர்கிட்ட எந்த ரவுடியோட லிங்க்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாமோ இல்லை கத்தியோ இது மாதிரி வெடிகுண்டு இது மாதிரிலாம் அவர் வச்சுட்டு ட்ராவல் பண்ணாதனால தான் அவரோட உயிர் வேஸ்ட்டாக போச்சு. நீங்கள் போடுற அந்த ரவுடியாக அவர் இருந்திருந்தா யாருனாலும் அவர் கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம். அவர் தனியாக தான் போனார். அவர் கூட 2 பேர் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேர் இவங்க மட்டும்தான் போனாங்க. இன்னொரு கார் போச்சு. இதை நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பண்ணியும் அவரை ரவுடின்னு போடுறீங்க. நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? என் ஹஸ்பண்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் ஹஸ்பண்ட் ஏன் அந்த மாதிரி போடுறீங்க? என் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு என் குழந்தை ஃபோட்டோஸ்லாம் சேர்த்து நீங்கள் போடுறீங்க? நான் அவரை கல்யாணம் பண்ண அவரோட ஒய்ஃப், நீ என்னன்னா பேசு. ஏன்னா நீங்கள் எல்லாம் பேசுறதை கேட்கறதுக்கு தானே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். ஒரு சில மீடியாவில் அவரை ரவுடின்றீங்க, சரி பரவாயில்ல. இதே ஸ்ரீபெரும்புத்தூரில் 2002 ஒரு லேடியை ஒருத்தர் ரேப் பண்ணுறாரு. என் ஹஸ்பண்ட் தான் அங்கே இருக்கிற முள்ளெல்லாம் வச்சு அவரை அடித்து தோர்த்துறாரு. அந்த ஆள் அந்த டைமில் கட்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கான், வேறு ஒரு கட்சியில். அந்த ஆள் அவனும் ஒரு சில அவருக்கு பிடிக்காத ஒரு சில ஆளுங்கள்லாம் சேர்ந்து இந்த நியூஸ் வெளியிலேயே வராமல் அவரை வேறு மாதிரி காமிக்கும் போது அந்த ஏரியா சார்ந்த யார் இதில் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அக்கா தான் வெளியில் சொன்னாங்களே, என்னை இந்த மாதிரி அவன் மிஸ்பிகேட் பண்ண பார்த்தா அதனால் வெளியில் போய் சொல்ல முடியல, என்னை காப்பாற்றினதே குமரன் தான் சொல்லி தான். அப்போ தான் எல்லாருக்குமே அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு தெரிய வந்தது. இத்தனைக்கும் அப்போ அவருக்கு 21 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்குமே. அவருக்கு காலேஜ் படிக்கும்போது தான் எதிர்க்க ஒரு அக்கா ஒரு ஆண்டி இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி அவர் போய் காப்பாற்றினதுக்காக நீங்கள் ரிவார்டெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். காப்பாற்றினதுக்காக அன்னைக்கு நிலைமைக்கு இருந்த அந்த பெரும்புள்ளிகள்லாம் அவரை கரையாக்கி கெட்டவனாக்கி ஓகே சரி என் வீட்டுக்கார் நல்லது தானே பண்ணியிருக்காரு, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. இங்கே எத்தனையோ பேர் டேஷ் இருக்கவங்கலாம் பணங்களை கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்கள திருடன் போடலை. எத்தனையோ குழந்தைங்க இன்னைக்கு 2 to 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வயசானவங்க வரைக்கும் அவ்வளோ பேரை ரேப் பண்ணி எவ்வளோ குற்றங்கள் இன்றைக்கெலாம் க்ரைம் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தவங்க தாலியை பத்திரமா பார்த்து நல்லா இருமான்னு சொல்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம். அதே தமிழ்நாட்டில் எத்தனையோ வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். தாலி செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்க. அதுக்கெல்லாம் அந்த க்ரைம் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தை ஃபோட்டோவை மீடியாவில் போடுறீங்க. போட்டதும் இல்லாமல் ரவுடின்னு போடுறீங்க. அந்த பசங்க என்ன படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன கிரேடில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
நீங்கள் எப்படி அது மாதிரி போடுவீங்க? நாளைக்கு என் பசங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்டிப்பாக நான் ஆக்குவேங்க. எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது. என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, நான் நல்லா பார்த்துப்பேங்க. நாளைக்கு அவங்க போய் நிற்கும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிறத போடுங்க. அவர் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர், நீங்கள் அதை போடுங்க. இல்லை கவுன்சிலராக இருந்திருக்காரு, ஒன்றிய கவுன்சிலரில் வந்து இண்டிவிஜுவலாக நின்று வின் பண்ணியிருக்காரு, அதை போடுங்க. இல்லை இதே நோக்கியாவில் ஸ்கிராப் எடுத்துகிட்டு இருந்தார், இன்னும் பல கம்பெனியில் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார், அது சொல்லுங்கள். அவர் அட்வொகேட் படிச்சுட்டு இருந்தார், அதை சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு ரவுடின்னு போடுறீங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த நியூஸ் போட்ட உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் எவனே கை நீட்டி அடிச்சது கிடையாது? அப்போ கேட்க மாட்டீங்களா? அப்போ தட்டி கேட்டால் அவனை ரவுடின்னு சொல்வீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னும் போது நீங்கள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட யார் போல்டாக இருக்காங்களோ அவங்கள யூஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் அவங்கள வந்து ரவுடின்னு மட்டும் பேர் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துவீங்க. அவர் இல்லை அவரை பற்றி எதுக்கு போட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன நியூஸோ அந்த நியூஸ் வரைக்கும் நீங்கள் டேஷ் வரைக்கும் போட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பற்றி குழந்தைங்கள பற்றிலாம் நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நியூஸ் வேணும்னா நான் தான் சொன்னேனே, போங்க ஒரு தெருவாக போங்க. எவ்வளோ க்ரைம் நடக்குது அதெல்லாம் வீடியோ எடுத்து ஃபுட்டேஜ் உங்களால் போட உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்கா? அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களால் போட முடியுமா? போட முடியாது, போட மாட்டீங்க. அதே எத்தனையோ சேனல் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க பாருங்கள். பெருசாக சம்பாதிக்கலனா கூட உண்மையாக இருக்க சேனல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சேனலோட சேர்ந்து கற்றுக்கோங்க, எப்படி வீடியோஸ் போடணும், மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகணும்னு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் போடாதீங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன். நான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என் குழந்தை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போடுவேன். அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் உங்கள் மேலே கேஸே போடுவேன்.